வாசிக்கும்படி கேட்கிறேன். 132 சங்கீதம். சங்கீதம் 132. 132 சங்கீதம் 17 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். 18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த இந்த சங்கீத பகுதி ஒரு ஆரோகண சங்கீதத்தின் ஒரு பகுதி. ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகிற 15 சங்கீதங்கள் உண்டு வேதாகமத்திலே. சங்கீத புத்தகம் என்று சொல்லப்படுகிற 150 சங்கீதங்கள். எபிரேய வேதாகமத்திலே 151 சங்கீதங்கள் உண்டு. இன்னொரு சங்கீதம் எக்ஸ்ட்ரா உண்டு. தள்ளுபடி ஆகமங்களிலே சில பகுதி செப்துவஜின்ட் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் லாட்டின் மொழிபெயர்ப்பு, கிரேக்க மொழிபெயர்ப்பு, இவைகளிலே கூட ஒரு சங்கீதம் இருக்கும். அதற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு 150 சங்கீதங்கள் இருக்கிறது. இதில் தாவீது பாடின அநேக சங்கீதங்கள், மற்ற ஆசாப் ராக தலைவர்கள் பாடின சங்கீதங்கள். ஆனால் ஆரோகண சங்கீதம் என்று மட்டும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். சில சங்கீதத்துக்கு தலைப்பே இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆரோகண சங்கீதம் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த சங்கீதத்தை அவர்கள் ஒரு விசேஷமான ஒரு சூழ்நிலையிலே பாடக்கூடியது. அவர்கள் தேவனை ஆராதிக்க வரும்போது ஒளிய மலையில் கட்டப்பட்ட தேவாலயத்தை அவர்கள் பலி செலுத்துவதற்கோ ஆராதிப்பதற்கோ அங்கெல்லாம் போகும்போது அவர்கள் ஏறும்போது பாடக்கூடிய பாடல் ஆரோகணம். இதுதான் ஏறுதல் என்றார். ஏறும்போது பாடக்கூடிய பாடல். அப்படி கயிறு பிடிச்சி ஏணி போட்டு ஏறுறதில்லை. அது ஸ்லோப்பாக இருக்கும். அங்கேருந்து வரக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு இருக்கக்கூடிய இது அப்படி ஏறி வரும்போது மலைப்பாங்கான இடம். அந்த எருசு தேவாலயம் 7 மலைகள் சுற்றப்பட்டு ஒரு இலையில் இருக்கக்கூடியதான ஒரு ஒரு தேவாலயம் ஒரு பகுதி. ஆகவே அவர்கள் ஏறும்போது பாடக்கூடிய பாடல் என்று சொல்வார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது எழுதப்பட்டது யார் என்றால் சொல்லி ஏற்கனவே நாம் கேட்டிருக்கிறோம். அதில் ஒரு வசனம் சொல்லப்படுது. இங்கே தாவீதை குறித்து அந்த சங்கீதக்காரன் பாடுகிறான். ஆரோகண சங்கீதத்தை பாடின அந்த பாடகர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தாவீதை குறித்து இந்த பகுதியிலே அவன் சொல்லியிருக்கிறான். அதில் தாவீதினுடைய ஆர்வம், ஆண்டவருடைய விருப்பத்துக்கு என்ன செய்யணும், ஆண்டவருக்காக எதையாக செய்ய வேண்டும் என்றதான ஆர்வம், விருப்பம், வாஞ்சை அப்படிலாம் சொன்னால் அது வைராக்கியம் எல்லாம் இந்த சூழ்நிலையில் அவன் காண முடியும். அவன் சொல்கிறான், அவனை குறித்து சொல்லப்படும் போது கர்த்தருடைய வீடு கட்டப்பட வேண்டும், அவன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். கட்டி முடிக்கும் வரைக்கும் என் வீடாகிய கூடாரத்தில் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதும் இல்லை, படுக்கையாகிய கட்டில் மேல் வைராகியம் எப்படி இருந்ததில்லை. எங்கே படுத்தா எங்கே இருந்தால் நமக்கு தெரியாது. அவன் சொல்கிறான், என் வீடாகிய கூடாரத்தை என்ன செய்ய மாட்டேன், பிரவேசிப்பதில்லை, கட்டிலில் ஏறுவதில்லை, தரையில் பாய் விரிச்சு படுத்துறான்னு தெரியாது. ஒரு பெரிய ராஜா தாவீது தான் இருக்கிற ராஜா மேன்மை. அந்த இருக்கிற ராஜாக்களே நல்ல மேன்மையாக வாழ்ந்த ஒரு ராஜா. யுத்தங்கள் பல செய்தான், வெற்றி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சாலமோன் லக்ஸுரி லைஃப், அவனுடைய லைஃபு வேறு. தாவீது தேவனுக்கு பயந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் ஆலயத்தை குறித்த காரியத்தில் அவ்வளோ வைராக்கியம் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தான் ஒரு முறை அவன் யோசித்தான், நான் ஆலயத்தை கட்டணும், எல்லாம் சுற்றி எல்லாரையும் அடக்கிட்டேன், அவனை இப்படி அடங்கி இருக்கும்போதே ஆலயத்தை என்ன செய்யணும், கட்டி விட வேண்டும் சொல்லி பிரயாசப்பட்ட போது தீர்க்கதரிசி சொல்கிறான், நாத்தான்ட்டு ஆலயம் கட்ட போகிறேன், ஜெபம் பண்ணிக்கப்பா அப்படின்னோடனே அவன் ஜெபம் பண்ணான். நைட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், போய் சொல்லுப்பா அவங்க ஆலயத்தை கட்ட வேண்டாம், அதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். அவன் என்னுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம், நான் யார்ட்டையும் கேட்கலை, எனக்கு ஆலயம் வேண்டும் என்று சொல்லி யார்ட்டையும் என்ன செய்யலை, நான் கேட்கலை. ஆனால் எனக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினபடினாலே நான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை தான் இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம். தேவனுடைய ஆலயத்தை குறித்த அக்கறை, தேவனுடைய ஆலயத்தை குறித்த விசாரணை, தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கட்டாயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையின் தேவ ஆசீர்வாதத்தை அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய தேவன் அவர். ஆமாம். ஆலயத்தை விசாரிக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பலது சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆலயத்தை விசாரிக்கிற, ஆலயத்து
கவனிக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் எல்லாம் சொல்லப்படுது. சரி, இதை நிறைய சொல்லி கொண்டு வரலாம். அதில் 3 பகுதி இங்கே சொல்லப்படுது. அதில் 3 என்ன சொன்னால், தாவீதுக்காக ஒரு கொம்பை என்ன செய்வேன், முளைக்க பண்ணுவேன். 1. 2வது, அவனுக்காக ஒரு விளக்கை என்ன செய்வேன், ஆயத்தம் பண்ணுவேன். 3வது, அவன் மீதில் அவன் கிரீடம் என்ன செய்யும், பூவனா பூக்கும், கிரீடம் என்ன செய்யாது, பூக்காது. அது அது அக்ரிணை பொருள். பூவாது உயிர் ஊக்கு, அந்த செடிக்கு உயிர் இருக்கு. கிரீடம் அக்ரிணை பொருள், அது வளராது. அது எந்த செய்து வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டு சொல்றாரு, அவன் கிரீடம் என்ன செய்யுமா, அவனுடைய பொருள் என்ன சொன்னால், தலைமுறையான ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு எப்போதும் என்ன செய்யும், இருக்கும். ஒரு விளக்கை கட்டளையிடுவேன்னு சொன்னவர், அவருடைய தலைமுறையான ஆசீர்வாதம் இருக்கும் என்பது மாத்திரமல்ல, அது அணையாத விளக்காகவே என்ன செய்யும், இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆசீர்வாதம் எதை கொண்டு வந்து நிறுத்தினதுன்னு சொன்னால், மேசியா அல்லது இயேசு கிறிஸ்துவிலே கொண்டு வந்து நிறுத்தினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். வெளிச்சம் நாம். அவர் யாரு, ஒளியாக இருக்கிறார். ஒளியிலிருந்து பிரதிபலித்து வரக்கூடியதான் என்னது, வெளிச்சம். நம்ம எல்லாம் மாற்று வெளிச்சமாக வைத்திருக்கிறார். சரி, அவர் ஒளியாக இருக்கிறார். நான் தான் உலகத்தின் மெய்யான ஒளி என்று சொன்னார். அவர் தான் மெய்யான விளக்கு. அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மெய்யான ஒளி அவர் தான். அந்த வெளிச்சம் எங்கேயும் சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், தாவீதுக்கு அங்கே சொல்லப்பட்டது. அவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னவர், அந்த விளக்கு அணையாத ஒரு விளக்கு. இன்று வரை அணையாமல் தாவீதின் குமாரன் கிறிஸ்து பிரகாசித்து கொண்டே இருக்கிறார் அவர். ஆமாம். நீடித்த கால ஆசீர்வாதங்கள், தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்கள். சில தீர்க்க தரிசனங்கள் குறிப்பிட்ட கால அளவுக்கு, இன்னைக்கு அல்லது நாளைக்கு அல்லது ஒரு வாரம் ஒரு வருஷம். ஆனால் தாவீது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள்லாம் நீடித்த கால தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்கள். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஆசீர்வாதத்தின் தீர்க்க தரிசனம் முடியலை. ஆசீர்வாதம் என்ன செய்யலை, அவருக்கு ஆண்டு சொல்றாரு, அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை என்ன செய்வேன், கொடுப்பேன். என்ன தாவீதின் சிங்காசனம்னா, பரலோகத்தில் ஒரு சிங்காசனுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர், தாவீதின் சிங்காசனம். ஆண்டு பேருக்கு பேரை வச்சிருக்காருங்க. ஆலயத்தை குறித்து விசாரிக்க ஆண்டு மீது அன்பு செலுத்தி அவரை நேசித்து செய்கிறவனுக்கு என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. ஆனால் பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் வச்சிருக்காரு. அவருடைய சிங்காசனம் அது. நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய சிங்காசனம், ராஜ மேன்மையுள்ள சிங்காசனம். அந்த இடத்துக்கு ஆண்டு சொல்றாரு, தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு என்ன செய்வேன். அப்போ அங்கே தாவீதை மகிமைப்படுத்தி காட்டுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இனி வரக்கூடிய தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்கள். அப்போ ஆண்டவர் உனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதில் 3 பகுதி இருக்கு. 1 கொம்பு, 2வது விளக்கு, 3வது என்னது, கிரீடம். இதெல்லாம் 3 பார்க்க நேரம் இருக்காது. ஒன்றே ஒன்று பார்த்து உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் ஒன்று சொல்லப்படுகிறது, அவன் மீது இந்த தாவீதுக்காக ஒரு கொம்பை என்ன செய்வேன், முளைக்க பண்ணுவேன். நாம் சொன்ன உடனே கொம்பை முளைக்க பண்ணுவேன்னு சொன்னால், மிருகங்களுக்கு ஒரு கொம்பை என்ன செய்யும், முளைக்கும். அதே போல் தாவீதுக்கு முளைக்க பண்ணுவாரா, பொருள் அப்படி இல்லை. ஆனால் அதெல்லாம் வார்த்தை அப்படி தெரியும். ஆனால் மறைவான ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறது, அதை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கொம்பு அப்படின்னு சொல்லப்படுவது என்பது பல அர்த்தங்கள் இருக்கு. அதில் முதலாவது சொல்ல வேண்டும் சொன்னால், அந்த கொம்பு ரட்சிப்பு என்பதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆமாம். அதுக்கு தான் தாவீது 18ஆம் சங்கீதம் சொல்லுகிறேன், கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்துள், நீர் எனக்கு துருகம் கேடகம் ரட்சணிய கொம்பு. ஆமாம். அவருக்கு பேர் என்ன கொடுக்குறான்னா, ரட்சணிய. அப்போ ரட்சணிய கொம்புன்னா தி ஹார்ன் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, பாதுகாக்கக்கூடியது. எப்படி பாதுகாக்கக்கூடியது, பாவம் அழிவு வருகிறது என்று சொல்லும் போது அந்த அழிவிலிருந்து தப்பு வைக்கக்கூடிய ஒன்று என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுது. அவனுக்கு எப்போதும் அழிவிலிருந்து தப்பு வைக்கக்கூடியதான ஒரு பாதுகாப்பு தாவீதின் வாழ்க்கையில் உண்டு என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அவர்தான் அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீ என்னை பாதுகாக்கக்கூடிய தேவன், எனக்கு நீ ரட்சணிய கொம்பாய் இருக்கிறேன், எனக்கு கொம்பை முளைக்கப்படும் என்று சொன்னீர், ஆனால் நீ தான் எனக்கு ரட்சணிய கொம்பாய் என்ன செய்கிறீர் இருக்கிறேன். ஆண்டவர் உதாரணப்படுத்தும் போது சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது ஆசரிப்பு கூடார முறைமைகளுக்கு ஆண்டவர் செய்ய சொன்னார். ஆசரிப்பு கூடாரம் செய்யும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள நுழைஞ்சான்னா முதல்ல பிரகாரம் இருக்கும். பிரகாரத்தில் பலிபீடம் அங்கே இருக்கு. பலி செலுத்தக்கூடிய இடம். அந்த இடம் வரைக்கும் தான் மக்கள் என்ன செய்ய முடியும், வர முடியும். பலி செலுத்துவதற்காக உள்ளே 1 by 1 என்ன செய்ய முடியும், வர முடியும். கூட்டமெல்லாம் வர முடியாது. 1 by 1 ஒரு ஃபேமிலியாக வரலாம், தனியாக ஒருத்தன் வரலாம், 2 பேரும் வரலாம்.
ஆனால் ஒன் பை ஒன்னாக வந்து பலி செலுத்திட்டு என்ன செய்வாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் தான் வர முடியும். சில லேவியர்கள், சில ஆசாரியர் அது வரைக்கும் தான் வர முடியும். வேலை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் நித்தமும் பலி செலுத்தி விட்டு தங்களை சுத்திகரித்து கொண்டு இன்னொரு இடம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலத்திற்கு என்ன செய்வாங்க, உள்ளே போவாங்க. அது ஒவ்வொரு நாளும் காலை மாலை செய்யக்கூடிய ஒன்று. விளக்கு ஏற்றப்பட வேண்டும், சமூக மேஜையில் இருக்கக்கூடிய அப்பங்கள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், அந்த தூப பீடத்தில் இருக்கக்கூடிய தான் தூபத்தை போட்டு தூபம் காட்டிட்டு வர வேண்டும். அதுக்கு உள்ளே இன்னொரு பகுதி இருக்குது, மகா பரிசுத்தலம். அதுக்குள்ளே யாரும் செய்ய முடியாது, போக முடியும். அதுக்கு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். ஆமாம், சரி. இதில் பலிபீடம் இருக்கும். பலிபீடம் இருந்தோடனே இந்த இதான் பலிபீடம்னு சொன்னேன். பலிபீடம் நாம் நினைக்கிற போல சாதாரண இவ்வளோ ஒன்று இருக்காது. 5 முழ நீளம், 3 முழ உயரம், 5 முழ நீள அகலமே சதுரமாக தான் இருக்கும். நீள அகலம் 5 முழம்னு சொன்னால் ஏறக்குறைய அது சொல்ல போது குறைஞ்சபட்சம் 10-12 அடி என்ன செய்யும், சதுரம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பலி செலுத்தக்கூடிய ஒரு காளை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, பலி செலுத்திட்டு அதில் வச்சு என்ன செய்யணும், தகனிக்கணும். அவ்வளோத்தையும் வச்சு எரித்து சாம்பல் ஆக்கணும். அப்போ அதுக்கு இவ்வளோண்டு நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி அடுப்பு வைக்கிற மாதிரி கங்கு வச்சு விறகு வச்சுருந்தோன்னா இதில் ஒரு காலம் நிச்சயாது. ஆமாம், நம்ம வைக்கிற கறிக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. அவன் பச்சையாக கொண்டு வந்து வச்சான்னா அது என்ன செய்யாது. அதுக்கு அவ்வளோ நீளம் அகலம் பெருசாக இருக்கும். அதில் ஆசாரியர்கள்லாம் என்ன செய்வாங்க, உதவி செய்வார்கள். கட்டைகள் அடுக்கப்படும், இதுக்கு கட்டைகள் அடுக்கி கொண்டே இருப்பார்கள். அதனுடைய விளிம்பில் ஒரு ஒரு ஃபீடிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கார்னர் 4 கார்னரில் கொம்பை போல் ஒரு வளைவு ஒன்று இருக்கும். கொம்பு போல் என்ன செய்யும், அந்த 4 கார்னர்லேயும் ஒரு கொம்பை போல் ஒரு வளைவு ஒன்று இருக்கும். ஆண்டவர் அதை ஏற்படுத்தி சொன்னார். எதற்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் உயிர் தப்ப வேண்டும், ஒருவன் கொலை செய்ய வருகிறான், உயிர் தப்பணும்னு சொன்னால் அவன் வேகமாக ஓடி வந்து அந்த பலிபீடத்தில் கொம்பை பிடித்து கொண்டான்னு சொன்னால் அவனை யாரும் என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. அவன் அடைக்கலமாய் பலிபீடத்தில் வந்து போயிட்டான், அவனை தொடக்கூடாது. அவன் பார்ப்பான், பலிபீடத்தை அவன் பிடிச்சிட்டான்னு உடனே அப்படி போயிடுவான், அவனை கொலை செய்யக்கூடாது. ஆனால் இன்னொரு பகுதி இருக்கிறது. ஒரு வேளை அவன் அநியாயமாக இன்னொருத்தரை கொண்டுட்டு ஓடி வந்து பிடிச்சான்னா பலிபீடத்தில் இருந்தாலும் என்ன செய்யணும், பிடிச்சிட்டு போய் காலி பண்ணுன்னு இருக்கு. 2 வச்சிருக்காரு ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஒரு மனுஷன் எந்த மனுஷனுக்கு விரோதமாய் பிரச்சனை இல்லை, தேவனுக்கு விரோதமாய் செய்து போயிட்டான், அது பாவம். ஒரு வேளை மனுஷனுக்கு விரோதமாக செய்திருக்கலாம், கொலை குற்றங்கள் அல்ல, ஏதோ ஒரு தவறுகள் அவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு, தப்புவிக்கப்படுவதற்கு, ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு அவன் வேகமாய் உடைந்து அதை பிடித்துக் கொள்கிறான். அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுது. அதான் சொல்கிறான், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்படியோ தண்டனைக்கு உரியவனாக இருக்கக்கூடிய என்னை நீர் பாதுகாத்தீர். ஆகவே இந்த கொம்புக்கு பேர் என்னது, ரட்சணிய கொம்பு. ஆண்டவர் அவனுக்கு கொம்பை உயர பண்ணுவான்னு சொன்னால் அந்த பாதுகாப்பு என்றைக்கும் தாவீது வாழ்க்கையில் உண்டு. ஆமாம், அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், பயங்கர அந்த தப்பு பண்ணிட்டு ஆண்டவரும் விட்டு வச்சிருப்பாரு. 1 வருஷம் விட்டு வச்சார். 1 வருஷம் அதை பற்றி கேட்கவே இல்லை. அவனா வருவான்னு பார்த்தாரு. ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு ஜென்டில் காட். அப்படி அவன் வருவான்னு பார்த்தாரு, வரலன்னு ஒன்று நினைவுபடுத்துறதுக்கு ஒருத்தர் அனுப்பிட்டார். நாத்தான் வந்து சொல்கிறான், அப்பா ஆண்டவன்ட்ட சில வாரியம் சொல்ல வந்தார். அவன் என்ன நினச்சான்னு தெரியாது, இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி நினச்சான். ஆனால் ஒரு கதையின் மூலமாக என்ன செய்தான், வார்த்தையை சொல்லிவிட்டான். தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் விழுந்து விடுவேனாக, நீர் எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணம் செய்தான். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அவன் அர்ப்பணம் செய்த போது ஆண்டவர் அவனை மன்னித்தார். மன்னித்தது ஒரு காரியத்தை சொன்னார், அந்த பிள்ளை இறந்து போய்விடும்னு சொன்னார். ஆனால் அதே எல்லையில் தான் ஆளுகை செய்வதற்கு ஒருத்தரை கொண்டு வந்து கொடுத்தார். ஆமாம், நம்முடைய தேவன் அவனுக்கு ரட்சணிய கொம்பாக இருந்ததற்கு அற்புதமான ஒன்று என்னென்னா, அதே பர்சேபாலிடத்தில் ஒருவனை பிறக்க பண்ணி அந்த பர்சேபாலில் பிறந்த ஒருவனை வைத்து தான் தேசத்திலே தம் ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவனை மன்னித்தார், அவனுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தவர் சொல்கிறான், நீர் எனக்கு ரட்சணி கொம்பு, இந்த கொம்பை தான் என் வாழ்க்கையில் நீர் முளைக்க பண்ணி இருக்கிறீர். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு நமக்காய் பலியாக்கப்பட்டார்.
அவர் நமக்கு ரட்சணை கொம்பாய் இருக்கிறார். அவர் ஆமே கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. இது இதை சொல்லப்படுது. கொம்பு என்று சொல்வது என்பது கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. நம்ம ஒரு காரியத்தை வெற்றி அடைந்து விட்டோம். கொம்பு என்பது எதை காட்டுதுன்னா வெற்றியை காட்டுகிறது. கொம்பு என்னதை காட்டுதுன்னா வெற்றியை காட்டுகிறது. ஏன்னா இன்னொரு பக்கம் சொல்கிறோமே, நாம் ஒரு காரியத்தை வெற்றி அடைந்து விட்டோம். ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், சில சொல்கிறாங்க முடியாதுன்னு, இல்லை நான் போராடி பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி அடைஞ்ச உடனே அவன் தூரமாக இருக்கிறாங்க. இங்கேருந்து 4 பேர் இருக்கும்போது கத்த முடியாது. அந்த காரியத்தை நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்ச முடியாது, கத்த முடியாது. அவன் பார்க்கும்போது சிம்பிள் காமிப்பாங்க. எப்படி காமிச்சது இல்லையா? தப்சம் இப்படி காமிச்சாங்க, அவனுக்கு விளக்கம் நினைச்சிடும். அப்போ எதில் இவன் போராடி எல்லாம் செய்தானோ அவனை மேற்கொள்ள எல்லா காரியத்தையும் வெற்றி அடைந்து விட்டான் என்பதை ஒரு சிம்பாலிக்க ஒரே ஒரு சிக்னல் காமிப்பான், தம்ஸ் அப் அப்படி. அப்படின்னா அவனுக்கு தெரியும் இவன் எதை அடைந்து விட்டான், வெற்றி. இதை போலத்தான் ஹார்ன், இதை தான் சொல்லுவாங்க. இது வந்து விரலை காமிக்கிறது, அதாவது பெருவிரலை உயர்த்தி காட்டுவது என்பது பொருள் அல்ல. இதன் பொருள் அவன் கொம்பை உயர்த்தி காண்பிப்பது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இதை காண்பிக்கிறது வெற்றியை காட்டலையிடுகிறது, வெற்றியை காட்டுகிறது. தாவீது போன இடமெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு எல்லா இவனை விட பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தி இவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அவன் சொல்கிறான், நீ எனக்கு வெற்றியை கொடுத்தேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் என் வாழ்க்கையில் கொம்பை நீர் முளைக்க பண்ணுகிறேன். ஆமாம், கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதா. அவர் முளைக்க பண்ணினார். அவர் சொன்னது போலவே அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார் அவர். ஆமாம், கொம்பு என்பது உயர்வை காட்டுகிறது. கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதாக, உயர்வை காட்டுகிறது. அவர் உயர்த்துவார். அப்போ உயர்த்து சொல்லப்படுகிறது. சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் ஒரு பாட்டு பாடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடும்போது சொல்றார், வாசிங்கள் முதலாம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் என்ன செய்யுது? உயர்ந்திருக்கிறது. அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு கொம்பை உயர பண்ணினார். எப்படி உயர பண்ணாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரவேல் சமுதாயத்திலே ஒரு வழக்கம் உண்டு. அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம், அதனால தெரிந்த ஒன்று தான் சொல்கிறேன். நம்முடைய கலாச்சாரம், இஸ்ரவேல் கலாச்சாரம், தேசத்தின் கலாச்சாரம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இடம். ஃபாரினில் இப்போ அமெரிக்கா போன்ற தேசம் அல்லது யூகே போன்றதான தேசங்கள் எல்லாம் திருமணம் ஆகிட்டுன்னு சொன்னால், அவங்க திருமணம் ஆகிட்டு சொன்னால் எங்கே தான் பார்ப்பாங்க? எங்கே தான் பார்ப்பாங்க? வரல. அவங்க என்கேஜ்மெண்ட் ரிங்கு அல்லது வெட்டிங் ரிங்கு என்ன செய்யும்? நமக்கு வேண்டாம், சரி இருக்கும், அப்படி இருக்கும் வச்சுக்கிடுங்க. சரி, நம்ம நாட்டில் திருமணம் முடிச்சுட்டு சொன்னால் என்ன செய்வாங்க? எதை பார்ப்பாங்க? அந்த பெண்ணுடைய கழுத்தில் என்ன இருக்கும்? மஞ்சள் கயிறுலையோ அல்லது பொன்னினாலோ ஏதோ சொல்ல. ஆனால் பார்த்த உடனே தாலிக்கு தனி ஒரு தன்மை இருக்கும். அதை பார்த்த உடனே மஞ்சள் கயிறுன்னு வச்சுக்கோமே புரிந்து கொள்வதற்கு. மஞ்சள் கயிறு பார்த்த உடனே அவங்கள போய் பார்த்து என்ன கல்யாணம் முடிச்சுக்கலான்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குறான்னு சொன்னால் அவங்க அவனை பார்த்து சிரிச்சிருவாங்க. ஏன்னா அவன் ஒரு மாதிரி ஆள போல, சரி தெரியாமல் கேட்டான்னு விட்டுருவாங்க. ஏன்னா அடையாளங்கள் இருக்குது. திருமணம் முடித்ததுக்கு அடையாளம் இருக்கு, குழந்தை பெற்றோன்னு அடையாளம் இருக்கா? அவங்க தேசத்தில் திருமணம் முடித்தது என்பது மாத்திரம் இல்லை, குழந்தை பெற்றெடுத்த ஒருத்தி என்பதை ஏன் அப்படின்னா, அவங்களுடைய சமுதாயத்தில் பிள்ளையற்ற ஒரு பெண் ஒரு காரியத்துக்கு முன்னால் நினைச்ச முடியாது. நம்ம தேசத்தில் அப்படி தான், நம்முடைய ஏசியன் இந்த கண்ட்ரியில் உள்ளதான பிரச்சனைகள் இப்படி தான் இருக்கும். நம்முடைய பிள்ளை பெறாத ஒருத்தரை குறித்து வச்சு எதையும் நினைச்ச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதே போல் அன்னாள் வாழ்க்கையில் பல விதத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் தோல்வி, கண்ணீர், வேதனை, பல வருஷங்கள் எதிர்பார்த்து பலன் இல்லாமல் அழுது கொண்டிருந்தவள். ஆனால் கர்த்தர் அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்த உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த பிள்ளை நம்மகிட்ட இருக்கே இல்லை, பிரச்சனை இல்லை, இந்த பிள்ளை நான் கர்த்தருக்கு கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளை இருக்கோ இல்லை அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் பேர் என்னதான் மாறிட்டு, ஆமாம் பிள்ளை பெற்றவள் என்ற பேர் வந்துச்சு. அப்போ நமக்கெல்லாம் பிள்ளை பெற்றவள்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய பழக்கத்தில் என்ன செய்வாங்க, வெள்ளியினாலே ஒரு கொம்பு போல் ஒன்று செய்வார். ஒன்று அவங்க செய்து ஹேர்பின் மாட்டுறாங்களே நம்ம ஆட்கள், தலையில் சுட்டி கொள்வார். அவங்களுடைய என்ன ட்ரெஸ் பழக்கங்கள்லாம் ஃபுல் கவர்டு, அது எல்லாம் போட்டிருப்பாங்க, முகம் மட்டும் தான் தெரியும் வச்சுக்கோமே.
யூத பெண்கள் அப்படி முகமட்டம் தெரியும். அப்படி தெரியும் போது நினைச்சுவாங்க, வெள்ளியினாலே செய்ததை முடியோடு சேர்த்து இப்படி சூட்டிக் கொள்வார். அப்போ நல்ல பெருசாக வச்சுக்கணும், ஒரு விரல் நீளத்துக்கு இருக்கும் வச்சுக்கணுமே, ஒரு 2 இன்ச்சு ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சுக்கிடுவாங்க. அதை பார்த்த உடனே புத்திர சந்தானம் உடையவள் யாரு, திருமணம் முடித்து அது இல்லைன்னா அவங்க ஒதுங்கியே நிற்பாங்க. அப்போ சமுதாய அடிப்படையில் அவமானம், வேதனை, கண்ணீர் இதெல்லாம் இருந்து அவள் சொல்கிறார். இப்போ பாடுறான், கர்த்தர் என் கொம்பை உயர பண்ணினார். இதனால் வரை இருந்த அவமானம், இதனால் வரை இருந்ததானே நிந்தைகள், இதனால் வரை இருந்த கண்ணீர் இதோடு முடிந்து போய்விட்டது. நான் விற்கப்பட்டு சமுதாயத்திற்குள்ளே நின்று கொண்டேன், இன்றைக்கு தைரியமாக நிற்கிறேன். ஏன் அப்படின்னா கர்த்தரின் கொம்பை என்ன செய்தார், உயர பண்ணினான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் இந்த சமுதாயத்தின் மத்தியிலே என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. உயர்வை அது காட்டுகிறது. ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணது எதை விதம் அபிஷேகம் பண்ணாரு, கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. சவுலை அபிஷேகம் பண்ணார். நல்லா பாருங்க, சவுலை அபிஷேகம் பண்ணார் எதான், தைல குப்பி. தைல அப்படின்னா என்ன, தைல குப்பின்னு பாட்டில் இருக்கிறோம், குப்பிங்கிறது எதை காட்டுது, பாட்டில் மூடுற மூடி. எவ்வளோ பெருசு இருக்குமோ நமக்கு தெரியாது, ஆனால் பாட்டிலை விட சின்னது தான். பாட்டிலை விட என்னது, அதில் ஊற்றி தான் இவனை அபிஷேகம் பண்ணினான். ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது, சவுலை அபிஷேகம் பண்ணும்போது ஒரு தனியாக ஒரு இடத்துல கூட்டு போய் அபிஷேகம் பண்ணான். தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது கொம்பினாலே அபிஷேகம் பண்ணினா. அடுத்தாக்கில் எதில், சகோதரருக்கு முன்னால் வச்சு நினைச்சுதான். ஏன் அப்படின்னா அந்த எல்லையிலே புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்த தாவீது வீட்டில் ஒருவனை ராஜாவாய் தெரிந்து கொண்டான். ராஜாவை அபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம், தாவீதுக்கே சந்தோஷம். அவன் யோசிக்கவே இல்லை, நம்மளை ஆண்டவர் நினைச்சுவாரு ராஜா. அப்போ ஈசாய் சொல்லுகிறான், எல்லா பிள்ளைங்களும் பசங்களும் எல்லாம் ரெடி பண்ணுங்களா அப்படின்னு. தாவீதும் நானும் ரெடி ஆகிறேன். தாவீதை பார்த்தா அவன் இருக்கிறது சின்ன கடைசியாரு. யோசிச்சான், வாட்டசாட்டமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ராஜாவுக்கு நிகரான சம்மா இருக்கிறான், ராஜாவுக்கு நிகரான சும்மா இருக்கிறான், அப்படி எல்லாமே சொல்கிறாங்க. அவ்வளவு பலம் உள்ளவர் போல நிற்கிறாங்க. அது நீ எப்படி இருக்கிற, நீ ஆடு தான் மேய்க்கணும்ப்பா, இன்னைக்கு வேறு வழி இல்லை, ஆடை கூட்டிகிட்டு போய் அப்படின்ட்டு. இருக்க வேண்டியவனு இல்லை, இருக்கக்கூடாத ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்க, அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுவதற்கு கொம்பு வச்சு ரெடியாக இருக்கிறான். என்னெல்லாம் பார்த்து ஆண்டுகிட்டார், இவன் இல்லை போ அப்படின்னாரு. அவன் கேட்க அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு, இவ்வளோதானா உன் பிள்ளைங்க இல்லை, ஒருத்தருக்கும் ஆடு மேய்க்க போயிட்டான் காலையில், அவனை கூப்பிட்டு பார்ப்பான், அவனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் வந்த உடனே கற்று சொன்னார், இவன் தான் சொன்ன உடனே சாமுவேல் கையில் குப்பியும் இல்லை கொம்பை நினைச்சுதான் எடுத்து அதை நிரப்பி அவனை சகோதரர் முன்பதாக நினைச்சுதான். எந்தெந்த எல்லையிலே அவமானப்படுத்தப்பட்டிருந்தானோ, எந்த எல்லையிலே அற்பமாக எண்ணப்பட்டிருந்தானோ, அந்த எல்லையிலே தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி, இந்த கொம்பினாலே அபிஷேகம் பண்ணினவர் அந்த கொம்பை அவன் வாழ்க்கையில முளைக்க பண்ணினார். அவர் ஆமாம், அந்த உயர்வு கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் சிம்பாலிக்காக சொல்கிறாரு, வாழ்க்கையில கொம்பை முளைக்க பண்ணுவேன். உயர்வு உண்டு. ஆமாம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற அற்புதமான உயர்வு ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. வெட்கப்பட்ட தேசத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் அடையும்படியான காரியத்தை செய்ய வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த கொம்பு எதை காட்டுகிறது சொன்னா, என்ன பலத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வயத்தில் நாம் இதை உதாரணப்படுத்தணும். தானியேல் புத்தகத்தை வாசல் நமக்கு தெரியும். தானியேல் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை ஒரு சம்பவம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. 4ஆம் வசனத்தை வாசிக்க படிக்க. அந்த ஆட்டுக்கடா அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். மேற்கு வடக்கு தெற்கு பாய்கிறதை கண்டேன். ஒரு ஆட்டுக்கடா இருக்குது, மனசில் வச்சு பாருங்க. அதை சுற்றி என்ன செய்யுது, எல்லா திசைக்கும் அது பயங்கரமாக. ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாது. மிருகமும் அதுக்கு முன்னே என்ன செய்யல, நிற்க முடியல. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது பயங்கர ஃபோர்ஸா இருக்குது, அது கைக்கு யாரும் தப்புவிக்க முடியாது, பலம் உள்ளதா இருக்கிறது. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. அது இந்த பகுதியில் சொல்லப்படுறது விளையாட்டு கடை இருக்கிறது. அதுக்கு என்ன செய்தான், எல்லா இடத்துலையும் அப்படி பாஞ்சு அங்கே இங்கே அங்கே அங்கே ஓடுது. அதுக்கு முன்னால் எந்த மிருகம் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. அதை தன் இஷ்டப்படி செய்தது, பலம் கொண்டிருந்தது, வல்லமை கொண்டிருந்தது. அடுத்த வருஷம்
நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், நல்ல கவனிங்க, கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. தேசத்தின் மீதங்க சென்று. நல்ல கவனிங்க, அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். தானியேல் ஒரு தரிசனம் பார்க்குறான். தரிசனம் பார்க்கும்போது அந்த வெள்ளாட்டுக்கடாக்கு முன்னால் யாரும் நிற்க முடியலை. அப்படி இருக்கும்போது இன்னொரு ஆட்டுக்கடா என்ன செய்யுது மேற்கே இருந்து வருகிறது. இவன் இருப்பது அந்த யூப்ரட்டிஸ் டைஸ் நதி பக்கம் இருக்கிறான். அப்படி சொன்னால் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். அவங்களுக்கு மேற்கு எந்த பக்கம்னா ஐரோப்பா கண்டம் தான் இது மேற்கு பகுதி. வடக்கு பகுதி ரஷ்யாவுக்கு போயிடும். தெற்கு பகுதி நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா இந்தியா பகுதி, இந்த தெற்கு பகுதி கடல் அந்த வந்த பக்கம் வந்துடும். இன்னொரு கிழக்கு பகுதி இந்திய தேசங்களை அவங்களுக்கு என்ன செய்யும் வந்துடும். அப்போ மேற்கு பகுதின்னு சொல்லும்போது ஐரோப்பாவிலிருந்து ஒரு கொம்பு என்ன செய்யுது, ஒரு 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 வெள்ளாட்டுக்கடா என்ன செய்யுது கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக. அப்போ மேற்கே இருந்து வருகிறதுனா ஒரு ராஜ்யம் என்ன செய்யுது, இது ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு முன்னால் யாராலும் நிற்க முடியல. இன்னொரு ராஜ்யம் ஒன்று வருகிறது. அது எப்படி வருதான், கால் நிலத்தில் நிச்சயம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வேகம், அதனுடைய வேகத்தை என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது வேகம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், மேதியர் பெர்சியர்கள் ஆளுகை நாட்களில் அந்த மேதியர்கள் 147 நாடுகளை தன் கைக்குள்ள நினைச்சாங்க. 127 நாடுகளை கைக்குள்ள வச்சிருந்தாங்க. அதில் இந்தியாவும் ஒரு பகுதி. கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக. ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் யார் கையில் தான் இருந்தது, அவங்க கையில் இருந்தது. இன்னைக்கு தேச எண்ணிக்கைக்கும் அன்னைக்குள்ள எண்ணிக்கைக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன நமக்கு சேர சோழ பாண்டியர் 3 யாருடைய தான் 3 தேசம். இன்னைக்கு தமிழ்நாடுங்கிறது ஒன்று தான் வரும். அன்றைக்கு என்னது, இதே போல் 127 நாடுகள் எண்ணிக்கை என்பது ஆசிய கண்டத்திலும் அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் கொஞ்சம் பகுதிகளும் யூரோப்பில் கொஞ்சம் இடம், அவ்வளோதான். அவங்களுடைய ஆளுகை 127 நாடுகளை அவங்களை ஆளுகை செய்து கொண்டு வந்தாங்க. அவங்க கிட்ட யாரும் நிற்க முடியல. மேதியர் பெருசியர்கள் நல்ல பலமுள்ள ஆளுகை செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னொரு ஆளுகை ஒன்று வந்தது, இன்னொரு ராஜ்யம். இவர்கள் பறந்து விரிந்ததை விட வேகமாய் தம் ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு ராஜ்யம் வந்தது. அது கிரேக் ராஜ்யம். அது என்ன ராஜ்யம்? அப்போ நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம். அலெக்சாண்டருடைய ஆளுகை நாட்கள் குறுகிய காலத்தில் வேகமாய் பரவின ஒரு ராஜ்யம். குறுகிய காலத்தில் வேகமாய் பரவின ராஜ்யம். அப்போ கிரேக்க ராஜ்யம் வந்து கொண்டிருக்குது. அது வரும்போது அதனுடைய வேகம் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். இந்த பகுதியை குறித்துலாம் வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு இன்னொரு பகுதியில் ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது அவன் சொல்லுவேன், 4 மிருகங்கள் வரும்போது இந்த கிரேக்க ராஜ்யத்துக்கு சிவிங்கியை தான் அவனுக்கு காட்சி கண்டான். ஒரு சிவிங்கி இருந்தது, அதுக்கு 2 செட்டைகள் இருந்தது. சிவிங்கி இருக்கிறதுல வேகமாக ஓடக்கூடியது, மிருகங்களே வேகமாக ஓடக்கூடியது தான் சிவிங்கி. அதில் ரெக்க இருந்தால் எப்படி இருக்கும், படுவேகமாக போகும்னு அர்த்தம். அந்த வேகத்தை காட்டுவதற்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை தரிசனங்கள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, அதற்கு வெண்கலத்தை அவன் சிலையை காணும்போது வெண்கலம் காண்பிக்கிறான். இதெல்லாம் சரி ஒரு 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 அமைப்புக்காக சொல்லுகிறேன். கிரேக்க ராஜ்யம் வருகிறது. சரி, நல்லா கவனிங்க. அந்த வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசம் மீது எங்கே நினைச்சுதான் வேகமா அது வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷ ஒரு கொம்பு இருந்தது. ஆனால் விசேஷமான ஒரு கொம்பு முளைச்சது. விசேஷமான ஒரு கொம்பு, நல்லா கவனிங்க, விசேஷமான ஒரு கொம்பு முளைச்சது. கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக அந்த கொம்பு முளைச்சது. அடுத்த வசனம் வாசிங்க. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகளுள்ள நல்ல கவனிங்க. இதுக்கு முன்னால பலம் கொண்டிருந்ததான 2 கொம்பு உடைய மேதிய பெர்சிய அந்த சாம்ராஜ்யத்தின் 2 கொம்பு உண்ட வெள்ளாட்டுக்கடா, அது ஒரு கடா, ஆட்டுக்கடா. 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவின் இடம் மட்டும் அது அந்த கடா மட்டும் இந்த வேகமா வரக்கூடிய வந்தது. தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. அந்த பலத்தோடு அதுக்குள்ள ஏக்கராம் செய்து பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. கிரேக்க ராஜ்யம் வருது அப்படின் போது அதான் சொல்லுகிறார். அப்போ அந்த வெள்ளாட்டுக்கடா அந்த கொம்பு, ஒரு கொம்பு தான் இருக்குது, ஒரு கொம்பு நடுவே முளைத்த ஒரு கொம்பு. நல்லா கவனிங்க. அந்த வெள்ளாட்டுக்கடாக்கு கொம்புகள் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கொம்பு தான் எங்கே வளர்ந்தது,
நடுவில் வளர்ந்தது. எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் விளையாட்டு கிடாங்க. ஆடுகளுக்கு மாடுகளுக்கு எல்லாம் கொம்பு இப்படி தான் இருக்கும், ரெண்டு சைடு வரும், அந்த தலையில ரெண்டு பக்கம் வரும். இதுக்கு மட்டும் எங்கே வந்தது? தலை நடுவில் ஒரு கொம்பு வந்தது, ஒரே ஒரு கொம்பு தான். அந்த அந்த ரெண்டு கடாவின் மீது என்ன செய்யுது? மோதியது. மோதிர உடனே ரெண்டு கொம்பு முடிஞ்சிச்சு. அப்போ மேதிய பெருசு சாம்ராஜ்யம் முடிந்து போனது. மேதிய பெருசு சாம்ராஜ்யம் என்ன செய்யுது? முடிஞ்சு போனது. அப்போ சொல்லப்படுது, கொம்புகளாலே இரண்டு கொம்புகளை என்ன செய்தது? முறித்து போட்டு விட்டது. அதற்கு முன் ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாதபடினால் விளையாட்டுக்கடா அதை என்ன தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. இது பலம் கொண்டது. அடுத்தாங்களே இந்த ஆடு, ஒரு கொம்பு உள்ள ஆடு இருக்குல்ல, பலம் கொண்டது. அடுத்த வசனம் சொல்லுங்க. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, மிகுதியாய் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டு இருக்கையில், நல்ல பலம் கொண்டு இருக்கையில், அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. பெரிய கொம்பு டக்குன்னு உடைஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க, பெரிய கொம்பு என்ன செய்யுது? முறிந்து போயிற்று. அப்போ அலெக்சாண்டருடைய காரியம் தான் சொல்லப்படுகிறது. கிரேக்க சாம்ராஜ்யத்தின் அமைப்பு சொல்லப்படுகிறது. அவன் ராஜ்யத்தை எல்லாம் பிடித்து நல்லா வந்தான், இந்தியாவுக்குள்ள வந்தான், திரும்பி போகும்போது செத்துட்டான். அவனுக்கு ஒரு மலேரியா வியாதின்னு சொல்லுவாங்க. சரித்திரம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் உள் சரித்திரம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஆனால் வெளிப்பிரகாரமும் சரித்திரம் என்னது? இந்தியாவுக்கு வந்தால் மலேரியா வியாதி கொண்ட, மலேரியா நோயினாலே அவன் பாதிக்கப்பட்ட போது அதில் தப்பு வைக்க முடியாமல் மறித்து போய்விட்டான் தான் சரித்திரத்தின் மூடுதல். ஆனால் உள் அமைப்பு நிறைய இருக்குது. சந்திரகுப்த மௌரியருடைய காலகட்டத்தில் அந்த காலகட்டம் இருந்தது. அப்போ அதெல்லாம் ஒரு வேறு பிரச்சனைகள் இருந்தது. சரி, அது இருக்கட்டும். அது அவைகளினால் தான் மறித்து போனான்னு சொல்லி உள்ளே இருக்கிற இன்னொரு சரித்திரம் சொல்லுகிறது. இன்னொரு பகுதியில் சொல்லும் போது அந்த பெரிய கொம்பு என்ன செய்துதான்? முறிந்து போனது. முறிந்த உடனே இன்னொரு 4 கொம்பு என்ன செய்துதான்? முளைத்தது. 4 கொம்பு முளைச்சது. மறித்த உடனே அவன் ராஜ்யத்தை 4 தலைவர்கள், அவன்கிட்ட இருந்ததான படைத்தலைவர்கள் 4 பேர் ராஜ்யத்தை 4 பக்கம் பிரிச்சுக்கிட்டாங்க. காசண்டஸ், லிசின் மார்க்கர், ஆன்டியோகஸ், செலுக்கஸ், இந்த 4 பேரும் என்ன செய்தாங்க? தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அப்போ இந்த கொம்பு எதை காட்டுகிறது என்றால் வல்லமை காட்டுகிறது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. அது பலத்தை காட்டுகிறது. அப்படின்னா தாவீதுக்கு ஆண்டவர் கொம்பை முளைக்க பண்ண சொன்னா, தாவீதின் வல்லமைக்கு முன்பதாக யாரும் இருக்க முடியாது. ஆமாம், நீங்கள் எந்த அதிகாரம் எந்த பக்கம் தாவீது வாழ்க்கையில், ராஜாக்களின் வாழ்க்கையில் பாருங்க, தாவீதை போல பலம் கொண்டவன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதனால் வரைக்கும் தாவீது தோற்று போனான்னு சொல்லி வேதத்தில் என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை. எந்த காரியத்தை அவன் தோற்று போனதல்ல. அவன் சந்தித்த எல்லா யுத்தங்களிலும் அவனை கர்த்தர் வெற்றியை தான் வைத்திருந்தார். அதான் அவனுக்கு சொன்னார், அவனை கொண்டு வரும்போதே அவனுக்கு சொன்னார், அவனுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அவன் எங்கே போனாலும் அவனுக்கு வெற்றி தான். அவன் தோல்வி என்ற ஒன்றை அடைந்து கொள்வதில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொம்பை முளைக்கும் போது நாம் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும், நாம் போராடி செயல்படுகிற காரியங்களில் காத்திருந்து செயல்பட எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றியை தேவன் நமக்கு கட்டளையிட வல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லப்படுது, வெற்றியை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமில்லை, தேவனுடைய பாதுகாப்பு அதில் உண்டு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு பகுதியில் சொல்லப்படுகிறது, ஒரு யூஸ்ட் இன் அன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு அவசரமான ஒரு தேவை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற முறைமைகளை நல்ல பதிலை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லும் போது அது சொல்கிறார், அவசரமான சூழ்நிலைகளிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் செய்கிற உதவி இருக்குது அல்லவா, அது நமக்கு அவர் கொம்பை உயர்த்தி காட்டுவது போல் என்ன செய்யுமா இருக்கும் என்று சொல்லி ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ராத்திரியில் ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். கொம்பை முளைக்க பண்ணுகிறவர் நமக்கு அவர் ரட்சணிய கொம்பாக இருக்கிறார். அவர் நமக்கு உயர்த்தும் மேன்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உயர்த்தக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகோதர மத்தியில் உயர்த்தினார். யோசேப்பும் அப்படிதான். அவனை பார்த்து எல்லாம் நினைச்சாங்க, அதோடு போயிட்டான். யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அது அப்படி தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த யோசேப்பு கொடுத்த ஆசீர்வாதங்களை பாருங்களேன்.
ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள கேட்கிறேன். ஆண்டவர் 49ஆம் அதிகாரம் இன்னொரு உபாகமம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக 17ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். இல்லை, உபாகம். அவன் அலங்காரம் அவன் தலையீற்று. யோசேப்புடைய ஆசீர்வாதம் மோசே சொல்லுகிறான். அவன் அலங்காரம் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராஹிமின் 10,000ங்களும் மனாசேயின் 1000ங்களும் ஆனவைகள் என்றான். ஆண்டவருக்கு பயப்பட்டவதாக. யோசேப்பு கொடுத்த ஆசீர்வாதமே அதுதான். காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பு அவனுக்கு. அப்படின்னு என்ன, காண்டாமிருகத்துக்கு கொம்பு ஒன்று தான் இருக்கும். காண்டாமிருகத்துக்குள்ள கொம்பு பார்க்கும்போது முன்னால் நினச்சியும் அது தலை இருக்கும், அப்படி ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். அது சதைகளினாலே வந்தது. மற்ற மிருகங்களுக்கு கொம்பு ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும், மெட்டீரியல். இதுக்கு சதை திரட்டு. ஆனால் பலம் என்னென்னா, அந்த கொம்பு பலம் இந்த மற்ற மிருகங்களோட கொம்பை விட அது என்னது, பலம் உள்ளது. ஒரு சின்ன ஒரு எதில் பார்த்தேன், ஜியாகிரஃபி தியானம் வச்சுக்கோமே. ஒரு அந்த காண்டாமிருகத்தில் ஒரு சிவிங்கி போகுது. இது முட்டி தூக்கி வீசுது. சிவிங்கி ஏறக்குறைய 150 கிலோவிலேருந்து 200 கிலோ இருக்கும். 150 கிலோ, 100 கிலோ வச்சுக்கலாம். 100 கிலோ 150 கிலோ வச்சுக்கலாம். நாம் தூக்கி 10 பேர் தூக்கி வீசினா கூட அவ்வளோ உயரம் என்ன செய்யாது, போகாது. அவ்வளவு தூரம் அவ்வளோ உயரத்துக்கு என்ன செய்யுது, இது முட்டி அப்படி தூக்கி வீசினது தான். அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது பக்கமே என்ன செய்யலை, வரல. நாம் நினைக்க பார்ப்பதுக்கு சாதாரணமாக தெரியுது. அந்த கொம்புக்கு அவ்வளோ பலம் என்ன செய்யுது, ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதான் வேதத்தில் சொல்லும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் போது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த பலன். அப்போ அந்த கொம்பினுடைய பலன் அவ்வளவு திரட்சியானது, அந்த வலிமை உள்ளது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அப்போ யோசேப்புக்கு ஆண்டு சொல்லாரு, இப்போ அவனுக்கு அவ்வளவு பலம் உள்ளது இருக்குது. காளைகளின் கொம்புகளுடைய அழகு, திரட்சி, இதுகளை விட அவனுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த மேன்மை அவ்வளவு உயர்வானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எந்த சகோதரர்கள் தன்னை வெறுத்து ஒதுக்கி அவர்கள் தள்ளிவிட்டார்களோ, அதே சகோதரர்களுக்கு அவர்களுக்கு உணவளிக்கும்படி, அவளை பாதுகாக்கும்படி, அவளை காப்பாற்றும்படிய ஒரு மேன்மையான ஒரு எல்லைக்கு கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அவர் ஆமாம் எப்படி வச்சார் அப்படின்னா, எகிப்து தேசத்தில் பார்வோன்னா சகலவத்துக்கும் அதிகாரி. பார்வோன்னு சொன்னால் அப்படி அது ரைட்டோ தப்போ அல்லது நல்லதோ கெட்டதோ, வேணுமா வேண்டாமா அதெல்லாம் கிடையாது. அவன் என்ன சொன்னா அதை என்ன செய்யணும், சேதம். ஆனால் பார்வோன்னு சொல்லுறான், எப்பா சீட்டில் தான் நான் உனக்கு யார், பார்வோன் சீட்டில் மட்டும்தான் நான் யார், உனக்கு மேலே இருக்கிறேன். மற்ற எல்லா அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்குது. நம்ம தேசத்தின் உள்ள காரியத்தை சொல்லுவோமே, நம்ம தேசத்தில் ஜனாதிபதிக்கு தான் எல்லா பவரும் உண்டு. மிலிட்ரி ஆளுகை செய்யணுமா, யாருக்கு தான் கையெழுத்து போடணும், ஜனாதிபதி தான். இப்போ ஜனாதிபதி நினச்சா மிலிட்ரி 3 பேரையும் கூப்பிட்டு நில்லுங்கடா டக்குன்னு பார்த்தா ஜனாதிபதி ஆட்சியை நினைச்ச முடியும். எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு கொண்டு வர முடியும். ஆனால் கொண்டு வர இடம் இருக்காது. அது வேற பக்கம் வச்சுக்குவோம். நம்ம ஜனாதிபதிக்கு தான் எல்லா பவரும். ஆனால் உலகமும் சுற்றுறது யார் தான், உலகமும் சுற்றுறது யார் தான், நம்ம மோடி மாமா தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அவங்க தான் சுற்றுவாங்க. ஏன்னா எல்லா பவர் யார்கிட்ட தான் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் தான் இருக்குது. அவங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கு. கையெழுத்து போகிறதெல்லாம் யாரு, அவங்க டம்மி, இவங்க தான் மம்மி. இந்த அம்மா, அதாவது மம்மின்னா இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், இவங்க தான் முக்கியமான ஆள். ஆனால் 2வது இடம் நம்ம நினைக்கிறோம், 2வது இடம் இல்லை, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற இடமே இதுதான். அதுதான் பார்வன் சொன்னான், எப்பா உன் அனுமதி இல்லாமல் ஒருத்தன் கூட கையை என்ன செய்யக்கூடாது, மடக்கக்கூடாது. அப்படின்னா எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கிடுங்க. அவ்வளோ அதிகாரம் எங்கே கொடுத்தாருன்னா, அந்நிய தேசத்திலே அந்நியன் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமாம், ஒரு எய்த்தியனுக்கு கொடுக்கப்பட்டால் கூட பரவாயில்ல. ஒரு எய்த்தின் இருந்தால் அவ்வளோ திறமை எல்லாம் இருந்தது, அவனுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் ஒத்துக்குவோம்.
ஆனால் இவன் யாரு? இவன் அந்நியன், இன்னொரு தேசத்திலிருந்து வந்த அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன், சிறைச்சாலையில் இருந்தவன். இப்படிப்பட்ட ஒருவனுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் சொன்னான். அவனுக்கும் கர்த்தர் ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். எதிர்பாராத எல்லையிலே, எதிர்பாராத இடத்திலே கர்த்தர் உயர்த்தி வைப்பார்னு சொன்னான். அவன் சொல்லுவான், கர்த்தரின் கொம்பை உயர பண்ணினான். அப்படியே வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மாதத்தில் கடைசியில் வந்திருக்கிறோம். புதிய நாட்கள் வரும்போது கர்த்தர் எல்லாவற்றிலும் சொன்னது போல இந்த அனுபவங்களிலே கர்த்தர் நம் கொம்பை உயர பண்ணுவாராக. ஆமென். கண்குடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் கொம்பை உயர பண்ணினார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்வு, பாதுகாப்பு, மேன்மை, வெட்கப்பட்ட இடத்திலே புகழ்ச்சி, கீர்த்தி உண்டு பண்ணக்கூடிய கிருபைகள், புறந்தள்ளப்பட்ட நிலையிலே உயர்த்துகிற தேவ மகிமை. கர்த்தர் தாவீதை சொல்லிட்டாரு, அவனுக்கு கொம்பை உயர பண்ணுவேன்னு சொன்னவன். இந்த வேதாகமத்திலே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிகமான பெயர் தாவீது பெயர் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வேதாகம் முழுவதும் நீங்கள் எண்ணி பாருங்க, தாவீது தாவீது என்று பல ஆயிரக்கணக்கான நேரம் கர்த்தர் தாவீதை உச்சரித்திருக்கிறார். ரெண்டாவது தான் யாக்கோபு, இந்த இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற யாக்கோபின் பெயரை கொடுத்தார். முதல் பெயர் தாவீதுக்கு தான் வைத்திருக்கிறார். அவர் சொன்ன போல கொம்பை கர்த்தர் உயர பண்ணினவர், நிலையான ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்தினவர், அவன் கிரீடத்தை பூக்க பண்ணினவர். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஜெபமாக ஹalleluya. சிஸ்டர் டாக்டர் மாதிரி ஒரு ஜெபிக்கும்படி பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கின்றோம் அப்பா. அந்த இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசியதற்காக, பாஸ்டர் மூலம் நீர் கொடுத்த ஒவ்வொரு வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் மெய்யான ஒளி நீர் ஒருவர் தான் சுவாமி. அந்த மெய்யான ஒளியை எங்கள் ஒவ்வொருவரும் நீ எங்களை தொட்டது போல இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் இந்த மெய்யான ஒளியை கண்டுகொள்ள வேண்டும் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, தாவீதை இந்த உலகத்தில் ஆண்டவரே எந்த இடத்திலும் ஆண்டவரே முதன்மையாய் வைத்த தேவன் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய பிள்ளைகளையும், குடும்பங்களையும் நீர் முதன்மையான இடத்துல வைக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய கொம்பையும் உயர்த்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே அப்பா. அந்த நாளில் கூட சுவாமி இயேசப்பா, இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருடைய பிள்ளைகள் நன்கு படிப்பில் ஆண்டவரே சாட்சியாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சாட்சியாய் இருக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. இயேசப்பா, உண்மையாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பிள்ளைகளையும் நீர் ரட்சித்து விட்டால், அந்த ரட்சிப்பு இருந்தால் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கப்பா. ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீர் தொட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். எல்லா கட்டுகளிலிருந்து நீர் விடுதலையாக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. நீர் ஒருவர் தான்ப்பா எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே அப்பா. அந்த நாளில் கூட ஆண்டவரே வந்திருக்கும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிறைவேறாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஏசப்பா நீர் நிறைவேற்ற வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று உண்டோன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு தாப்பா அந்த விசுவாசம் இல்லை ஆண்டவரே. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்மால முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லைப்பா. இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும், எந்த தெய்வங்களாலும், எந்த மனிதர்களாலும் முடியாததானே ஏசப்பா உங்களால் முடியும் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்ன தேவனப்பா. இங்கு வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு சபை மக்களுக்கும் வராதவர்களுக்கும் ஆண்டவரே நீர் உம்முடைய வசனத்தின்படி குடும்பங்களில் நிறைவேறாத காரியங்களை நீர் நிறைவேற்ற போறபடியால், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை நீர் நிறைவேற்ற போறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமணமாகாத சபை மக்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நீர் செய்து வைக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். குழந்தை இல்லாமல் இருக்கும் ஒவ்வொருவருக்கு நீர் குழந்தையை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். என்ன நோயாக இருந்தாலும், எத்தனை டாக்டரிடம் போய் சரியாகவில்லையே என்று கர்த்தாவே ஏங்கி கொண்டிருக்கும் ஆண்டவரே, எந்த நோய் உள்ளவர்களுக்கும் நீர் ஆண்டவரே அப்பா நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று அந்த விசுவாசத்தை கொடுத்து 100% ஆண்டவரே உம்முடைய உம்மீது நம்பிக்கை வைத்து எப்படிப்பட்ட நோயாக
சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எவ்வளவோ அந்த மெடிக்கல்ல அற்புதங்கள் செய்திருக்கிறீர், செய்து கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நோய்களை நீர் தீர்த்து வைக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த நோய் ஏன் வந்தது என்று கேட்பதை விட, அந்த நோய் நிமித்தம் எங்களுக்குள் ஆண்டவர் என்ன பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களை நாங்கள் உடனடியாக விட்டுவிட்டால் உடனே நீர் ஆண்டவரே அந்த நோயை நீர் தொட்டு குணப்படுத்துவீர் சுவாமி. அந்த நோய்க்கு எந்த பாவங்கள் தடையாக இருந்தாலும் ஏசப்பா, அதை மனதார விட்டுவிட நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. தொடர்ந்து பாஸ்டர்மாவையும் பாஸ்டரையும் குடும்பத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். பாஸ்டருடைய மகனுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே நல்ல காரியத்தை நிறைவேற்ற போகிறபடியால் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாக இருக்க போகிறபடியால் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. இன்னும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை அப்பா சபைக்கு நீர் அழைத்து வர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஏசப்பா, ஊழியர்களில் நாங்கள் ஆண்டவரே அதிக ஆத்துமாக்களுக்கு உம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறவர்களாய் எங்களை ஊழியக்காரர்களாய் ஒவ்வொருவரை நீர் மாற்ற வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலகத்திற்கு உழைத்து ஒரு பயனுமே இல்லை சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உதவி செய்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே சபைக்கு நீர் கொண்டு வர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரை நீர் ஒரு ஊழியக்காரலாய் மாற்ற வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் செய்வதுதான் சுவாமி உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. மற்றதெல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீங்க ராஜா. தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக வாழ்த்து